பிரான்சில் 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை பருவம் தொடங்க உள்ள நிலையில் பாடசாலை பருவகால உதவித்தொகை பெறுவதற்கான புதிய விதிமுறைகளை காஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த உதவித்தொகையை பெறுவதற்கான தகுதிகள் சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த உதவித்தொகையானது 6 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளை கொண்ட குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் தகுதியுள்ள ஒரு பிள்ளைக்கு வழங்கப்படும் தொகையானது சுமார் 400 யூரோக்களுக்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாணவர்களின் கல்வி உபகரணங்கள் மற்றும் இதர செலவுகளை சமாளிக்க பெற்றோர்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என குறிப்பிடப்படுகின்றது. புதிய விதிகளுக்கு அமைய குடும்பத்தின் ஆண்டு வருமான வரம்பு மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் 2024ஆம் ஆண்டு வருமானத்தை அடிப்படையாக கொண்டே இந்த உதவித்தொகை தீர்மானிக்கப்படும். வருமானம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட சற்று அதிகமாக இருக்கும் குடும்பங்களுக்கு பகுதி உதவித்தொகை வழங்கும் முறையும் தொடர்ந்து அமுலில் இருக்கும். 16 முதல் 18 வயதுடைய பிள்ளைகளுக்கான உதவித்தொகையை பெற அவர்களின் இன்னும் கல்வி பயில்கிறார்களா அல்லது தொழிற்பயிற்சி பெறுகிறார்களா என்பதற்கான சான்றிதழை காஃப் இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். இந்த முறை உதவித்தொகை வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க டிஜிட்டல் முறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. தகுதியுள்ள குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் ஆகஸ்ட் மாதம் மத்தியில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.